Hello friends, போன வீடியோல செக்ஷன் 54 எக்ஸம்ஷன் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல இன்னும் ரெண்டு எக்ஸம்ஷன் பார்க்க போறோம். செக்ஷன் 54B and செக்ஷன் 54D. 54B என்ன சொல்லிட்டாங்கன்னா போன வீடியோல 54ல வந்து நம்ம ஒரு அசெட்டை within 2 years or 3 years குள்ள ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்டோ இல்ல பர்ச்சேஸோ பண்ணிருக்கணும் அப்படினு பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 54Bல வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கான லேண்ட் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து நம்ம அந்த 2 years குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அங்க ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுனா பில்டிங்னால கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. இங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட்ங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. within 2 years குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். இதுல கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த அசெட் நம்ம புதுசா பண்ற அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குல அந்த லேண்ட் வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படினு சொல்றாங்கன்னா அந்த லேண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு 2 years வரைக்கும் அதை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அது வந்து கேபிட்டல் அசெட்னு ட்ரீட் ஆகும். என்ன பண்ணனும்னா இவங்க ஒரு சேல் பண்ணி within 2 years குள்ள அத வந்து ஒரு புது அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணனும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2018-19ல வந்து ஒரு மோட்டார் காரை சேல் பண்ணிருக்காங்க அப்படினா அதுக்கு நம்ம திரும்ப வந்து எக்ஸம்ஷன் க்ளைம் பண்றதுக்கு மோட்டார் காரை சேல் பண்ண டேட்ல இருந்து 2 years குள்ள ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண லேண்டோட வேல்யூ வந்து செக்ஷன் 54B படி நமக்கு வந்து எக்ஸம்ஷனா க்ளைம் பண்ணிக்கலாம். இதுலயே லாக் இன் பீரியட் 3 years னு சொல்லிருக்காங்க. மீனிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ண லேண்ட் அத வந்து வாங்குன டேட்ல இருந்து 3 yearsக்கு வித்துற கூடாது. 3 yearsக்கு வித்தா திரும்பவும் அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டை சேல் பண்ணதுக்கான கேபிட்டல் கெயின் அடுத்த வருஷம் கம்ப்யூட்டேஷன் வரும். அந்த கம்ப்யூட்டேஷன்ல இப்போ நமக்கு கிராண்ட் பண்ண அந்த எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B வந்து அடுத்த வருஷம் திரும்ப வந்து நம்ம ஆட் பேக் பண்ற மாதிரி இருக்கும். இது 54B. அடுத்து 54D கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போ கம்பல்சரி அக்விசிஷன்னா கவர்மெண்ட் வந்து சில அவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் காண்டி அந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டயத்துல வந்து பக்கத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா லேண்டை வந்து ரோட் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி பர்பஸ் காண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த கேஸ்ல கம்பல்சரியா அவங்க லேண்டை கொடுன்னு சொல்லி ஒரு அசோசியேட்டை கேட்பாங்க. இந்த கேஸ்ல நம்ம வாலண்டியரா விக்கலைனாலும் நம்ம லேண்ட் நம்ம கையை விட்டு போயிருக்கு அப்பனா அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால இந்த கம்பல்சரி அக்விசிஷனும் வந்து கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் ஆகும். எலிஜிபிள் அசசி எனி அசசி இண்டிவிஜுவல் ஹெச்ஓஎஃப் கிடையாது. எந்த அசசியா இருந்தாலும் செக்ஷன் 54D அப்ளிகபிள். கேபிட்டல் அசெட் என்னன்னா நம்மகிட்ட அக்வயர் பண்ண லேண்ட் இருக்குல்ல அந்த லேண்டை வந்து அவங்க அக்வயர் பண்ண டேட்ல இருந்து 2 years முன்னாடி வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதான் 54D வந்து எக்ஸம்ஷன் க்ளைம் பண்ண முடியும். அடுத்து இந்த 54D எக்ஸம்ஷன் க்ளைம் பண்றதுக்கு அசசி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்க கவர்மெண்ட் வந்து இந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ண டேட்ல இருந்து 3 years பர்ச்சேஸ் 3 year குள்ள வந்து சேம் என்ன மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங் அவங்க அக்வயர் பண்ணாங்களோ அதே மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங்கை 3 years குள்ள வந்து திரும்ப வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அதுவும் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம அவங்க அக்வயர் பண்ணது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான லேண்டை தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம திரும்ப பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா 54D படி எக்ஸம்ஷன் க்ளைம் பண்ணிக்கலாம். பண்ணலைன்னா 54D எக்ஸம்ஷன் க்ளைம் பண்ண முடியாது. That's all friends. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.